வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். நான் செவியர் பவித்ரா தினேஷ்குமார். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நர்சிங் முடித்தவங்க ஒரு 5 இயர்ஸ்க்கும் நம்மளோட லைசன்ஸை ரினியூவல் பண்ணுறதுக்காக நம்ம ரினியூவல் பண்ணுவோம் இல்லைங்களா? அப்போ ரினியூவல் பண்ணும்போது ப்ரீவியஸாக என்ன இருந்துச்சு அப்படின்னா 150 கிரெடிட் ஹவர்ஸ் ஏர்ன் பண்ணால் போதும். நம்ம வந்து அது ஆன்லைன்லேயும் பண்ணலாம், சிஎன்இ ஆன்லைன்லேயும் பண்ணலாம், இல்லை ஆஃப்லைனில் போய் ஒர்க் ஷாப் செமினார் அதெல்லாம் கண்டக்ட் பண்ணி அப்போ நம்ம கனெக்ட் பண்ணும்போது ஏர்ன் பண்ணுற கிரெடிட் ஹவர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருந்துச்சுங்க. இப்போ நம்ம டிஎன்எம்எம்சியில் நியூ ஒரு சர்க்கிள் கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் வந்து பிஎல்எஸ். பிஎல்எஸ் ஏன் மேண்டேட்ரி அப்படின்னா, எல்லாருமே ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் ஒரு அடல்ட்டுக்காக இருக்கட்டும், சில்ட்ரனுக்காக இருக்கட்டும், ஒரு எமர்ஜென்சியாக அவங்க உயிரை காப்பாற்றுறதுக்காக நம்ம கண்டிப்பாக அதை அப்டேட் பண்ணி வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிஎல்எஸ் இப்போ வந்து 5 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் நம்ம அதை படித்து ஆன்லைனில் வந்து தியரி கிளாஸ் ஆகவும் ப்ராக்டிக்கல் கிளாஸ் ஆகவும் நம்ம நியர்பை எந்த டிஸ்ட்ரிக்ட் நியர்பை இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டில் போய் ப்ராக்டிக்கல் செஷன்ஸும் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ கம்பல்சரி கொண்டு வந்திருக்காங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி டிஎன்எம்சியில் எப்படி ரினியூவல் பண்ணுறது, எப்படி சிஎன்இ கிளாஸஸ் அட்டன் பண்ணுறது, அது சம்மந்தமான நிறைய கொஷின்ஸ் வந்து ஒரு வீடியோவாக போட்டுட்ருக்கோம். அது வந்து நான் தனியாகவே ஒரு பிளேலிஸ்ட்டில் வந்து ஒன்லி ஃபார் நர்சஸ் அப்படின்னு போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு ஏதாவது வீடியோ தேவைப்படுதுன்னா நீங்கள் போய் பார்க்கலாம். அதில் நிறைய பேர் வந்து பிஎல்எஸ் சம்மந்தமாக நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. அதை பற்றி எப்படி அட்டன் பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ ஏன் டிலேவாக போடுறேன் அப்படின்னா, ஒரு ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் ஒருத்தரோட ஃபுல்லாக வந்து ஒருத்தருக்கு பண்ணி எப்படி ப்ரீ டெஸ்ட் பண்ணுறது, மாக் டெஸ்ட் பண்ணுறது, ஃபைனல் டெஸ்ட் பண்ணுறதுன்னு ஃபுல்லாக பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதனால தான் இது கொஞ்சம் டிலே ஆயிருக்கு. இந்த வீடியோவில் பிஎல்எஸ் பற்றி A to Z எல்லாமே வந்து கிளாரிஃபிகேஷனாக உங்களுக்கு புரிகிற மாதிரி ஈஸியாக சொல்லியிருக்கேன். ஃபோன்லேயே எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து உள்ளே இருக்கிற கண்டென்ட் உங்களுக்கு கரெக்டாக புரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கு வேறு யாருக்காவது தேவைப்படுது அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கூகுளில் டிஎன்எம்எம்சி அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. க்ரோமில் பண்ணிங்க அப்படின்னா சைடில் வந்து 3 டாட்ஸ் இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் டெஸ்க்டாப் சைட்டு மோடு வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு லேப்டாப்பில் கிடைக்கிற வியூ கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட டிஎன்எம்எம்சியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் இது மாதிரி தான் சர்க்குலர்ஸ் போயிட்டுருக்கும். சைடில் பார்த்தீங்கன்னா 3 லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இசிஎன்இன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா சிஎன்இ அப்ரூவ்டு லிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது போய் பாருங்கள். அதில் வந்து எந்தெந்த இடத்துலலாம் ஒர்க் ஷாப் செமினார்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பிளேசஸ் ப்ளஸ் எவ்வளோ அமௌண்ட்டு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சிஎன்இன்னு இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி தான் நம்ம ஃபஸ்ட்டு சைன்இன் பண்ண போகிறோம், ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு லாகின் பண்ணி அடுத்த ப்ராசஸ்லாம் பண்ண போகிறோங்க. இப்போ நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளோட அதில் கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ண போகிறோம். என்ன ஸ்டேட்டு, நம்மளோட நேம், என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், நீங்கள் ஜிஎன்எம்மா, ஏஎன்எம்மா, பிபிபிஎஸ்சியா, பிஎஸ்சி, எம்எஸ்சி, பிஹெச்டி அப்படின்னு சொல்லி கேட்டகரி சூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட நேம், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கீழே உங்களோட மெயில் ஐடி, இப்போ கரண்ட்டில் இருக்கிற ஃபோன் நம்பர், இதெல்லாம் இது பண்ணிக்கணும். அடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த்தும் ஆர்என் நம்பரும் இது பண்ணணும். முதல்ல வந்து ஜிஎன்எம் முடிச்சிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு 2 நம்பர், ஆர்என்க்கு தனியாக ஆர்எம்க்கு தனியாக ஒரு 2 நம்பர் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து காமனாக ஒரே நம்பர் தான் கொடுக்குறாங்க. ஸோ அந்த நம்பரை நீங்கள் அதில் ஃபில் பண்ணிக்கணும். இதில் கொடுத்துருக்கிற எல்லா டீட்டெயிலுமே ஆஸ் பர் கவுன்சில் ரெக்கார்டில் என்ன இருக்கோ அதுதான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட டிஎன்எம்எம்சியோட லைசன்ஸ் கார்டு இருக்கும் பார்த்தீங்களா, அதில் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். ஸோ அந்த கார்டில் என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த டீட்டெயில் இதில் ஃபில் பண்ணிவிட்டு ஐம் நாட் ரோபோட் அதாவது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சைன் அப் அப்படின்னு அந்த க்ரீன் கலர் இருக்குது இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி வரும். தேங்க்யூ ஃபார் ரிஜிஸ்டரிங் வித் இம்பெட்டஸ் அப்படின்னு சொல்லி வரும். அதுலேயே வந்து செக் யுவர் மொபைல் நம்பர் அண்ட் மெயில் ஐடி ஃபார் லாகின் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லாகின் டீட்டெயில்ஸ் நீங்கள் லாகின் பண்ணணும் அப்படின்னா உங்கள் மெயில் ஐடிக்கு உங்களோட லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் அவங்களே சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம அதை போட்டு தான் எவ்ரி டைம் நம்ம லாகின் பண்ணுறக்கு அதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த இம்பெட்டஸ் லேர்னிங் சொல்யூஷன் அதில் வந்து நம்மளுக்கு நிறைய டாபிக்ஸில் வந்து அவங்க வந்து சோர்ஸ் நம்மளுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஆன்லைனில் வந்து கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுறதுக்காக நிறைய டாபிக்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. நம்மளுக்கு அது எது வேணுமோ நம்ம வந்து அதை பை பண்ணி எத்தனை ரூபாய் அமௌண்ட் அதில் கொடுத்துருக்காங்களோ ஸோ அந்த அமௌண்ட்டை பே பண்ணி நம்ம படித்து அதை கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து பிஎல்எஸ் தான். அதில் பை நவுன்னு இருக்குது இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா பே நவ் அப்படின்னு வரும். அதுலேயே வந்து பே நவுன்னு எகெயின் 200 ருபீஸ்னு அமௌண்ட் பே பண்ணி அதை வந்து ப்ரொசீட் டு பேமெண்ட் அப்படின்னு சொல்லி வரும். அதை டைரெக்டாக வந்து நம்மளுக்கு கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், வேலெட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூபிஐ 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க.
இதில் நீங்கள் எந்த வேல கூட பண்ணலாம். நான் வந்து அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த ஸ்கேனர் அப்படியே ஸ்கேன் பண்ணி அமௌண்ட் அப்படியே பே பண்ணுறேன். அப்படி பே பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து பர்ச்சேஸ்டு மாடியூல் அப்படிங்கிற இது காமிக்கும். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதர் மாடியூல்ஸ் அப்படின்னு காமிக்கும். ஸோ நம்ம அது வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ஸோ நம்ம அந்த ₹200க்கு உள்ளே போயிட்டு நம்ம அந்த கிளாஸஸ் ஃபுல்லாக எல்லாமே லேர்ன் பண்ணி படிச்சுட்டு அந்த ஸ்கில் டெஸ்ட் அந்த கிளாஸஸை வந்து அட்டெண்ட் பண்ணலாம். நீங்கள் ஒரு டைமும் வந்து உள்ளே போகும்போது லாகின் பண்ணி உங்களுக்குன்னு கொடுத்துருக்க அந்த ஐடி பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணி தான் உள்ளே போகணும். அதில் பார்த்தீங்கன்னா தனியாக 2 இது கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, நாலேஜ் பேஸ்டு, ஸ்கில் பேஸ்டு அப்படின்னு சொல்லி. அதில் நாலேஜ் பேஸ்டில் தான் நம்ம போகணும். ஏன்னா நம்ம வந்து ஆன்லைனில் வந்து தியரி கிளாஸை மட்டும்தான் படிக்க போகிறோம். ப்ராக்டிக்கல் இது பண்ணும்போது அந்த ஸ்கில் இதில் போகலாம். பட் நம்ம ப்ராக்டிக்கல் வந்து டேரெக்டாக போய் பண்ணுறதுனால நம்ம ஸ்கில் அதை வந்து இது பண்ணிவிட்டு நாலேஜ் பேஸ்டு அந்த இதுக்கு வந்து ஓகே கொடுத்துக்கணும். ஓகே கொடுத்து உள்ளே போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பிஎல்எஸ் அப்படிங்கிறது என்னன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து எதுக்காக இப்போ இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு லைஃப் சேவிங் எமர்ஜென்சி ப்ரொசீஜர். ஸோ அதை வந்து அப்டேட்டாக நாலேஜாக வச்சுக்கணும் அப்படிங்கிறக்காக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதில் என்னென்னலாம் நம்ம படிக்க போகிறோங்கிறத ஒரு ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஹை குவாலிட்டி சிபிஆர் பற்றி சொல்ல போகிறாங்க. அடல்ட், இன்ஃபன்ட், சைல்டு அந்த 3 பற்றின காம்போனன்ட்ஸ் அதில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து 1 ரெஸ்க்யூவர் இருந்தால் எப்படி பண்ணணும், 2 ரெஸ்க்யூவர் இருந்தால் நம்ம எப்படி சிபிஆர் பண்ணணும், டீம் டைனமிக்ஸ் நிறைய பேர் இருக்கிறோம், ஹாஸ்பிட்டல் செட்டிங்கில் எப்படி பண்ணணும், ஏஇடி எப்படி யூஸ் பண்ணணும், ஏஇடியில் வந்து அடல்ட்ஸுக்கு தனியாக, சில்ட்ரன்ஸ் தனியாக, ஜூல்ஸு, செட்டிங்ஸ் அதெல்லாமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோக்கிங்கில் வந்து நான் ரெஸ்பான்சிவ் விக்டிம்க்கும் ரெஸ்பான்சிவ் விக்டிம்க்கும் என்ன டிஃப்ரென்ஸு, அதுக்கு என்னெல்லாம் அதுக்கு சொல்யூஷன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் நல்லா வந்து டீட்டெயில்டாக சுச்சுவேஷன் பேசிஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சுச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த சுச்சுவேஷனில் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த ப்ராக்டிஸ் டெஸ்ட்டில் வந்து நம்ம படிக்கிறதுக்காக லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 அந்த 3 லெவல்ஸில் வந்து கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பேராகிராஃபாக அதை படிக்க தேவையில்லைங்க, கொஷின்ஸாக கொடுத்துருக்காங்க. அதில் லெவல் 1ல் பார்த்தீங்கன்னா ஃபேக்சுவல் நாலேஜ், அதாவது நம்மளுக்கு காமனாக நம்மளுக்கு எல்லாருமே அனாட்டம் ஃபிசியாலஜியில் கேட்குற மாதிரி கொஷின்ஸ் இருக்கும். லெவல் 2ல் வந்து ஃபங்க்ஷனல் நாலேஜஸ் கொஷின்ஸும், லெவல் 3ல் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங்கு, நம்மளுக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு சுச்சுவேஷன் வச்சு அதில் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க, இது வந்து பெஸ்ட்டாக ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறையா டிஃப்ரெண்ட்டான வேல வந்து கொஷின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ப்ரீ டெஸ்ட், மார்க் எக்ஸாம், ஃபைனல் எக்ஸாம் 3 இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் ஆன்லைன் எக்ஸாம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் வாசிச்சுக்கோங்க. டோட்டல் கொஷின்ஸ் வந்து 30ங்க. டைம் டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 45 மினிட்ஸு. ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் திங்ஸ் தான் அதில் கொடுத்துருக்காங்க. எல்லா டெஸ்ட்லேயும் இதே ஃபார்முலா தான். இதில் வந்து நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் தெரியுது அப்படின்னா சப்மிட் கொடுத்துட்டு அடுத்த கொஷின் நம்ம இது பண்ணலாம், நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். இல்லை நம்மளுக்கு வந்து டவுட்டாக இருக்குது, கடைசியில் டைம் இருக்கும்போது நம்ம பண்ணிக்கலாம்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஸ்கிப் கொடுத்துருங்க, கடைசியில் அந்த கொஷின்ஸ் வரும். ஃபஸ்ட்டு ப்ரீ டெஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அதுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கிளிக் பண்ணி போட்டதுக்கப்புறம் ஒரு கொஷின்ஸாக நீங்கள் ஃபில்அப் பண்ண வேண்டியிருக்கும். ஃபில்அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக எத்தனை கொஷின்ஸ்க்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ கொஷின்ஸ் ராங் அப்படின்னு சொல்லி காமிக்கும். அவ்வளோதாங்க. இதில் வந்து எது தப்பு, இது தப்பு இல்லை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா கிளாஸஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் போய் அட்டன் பண்ணலாம். நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கீழே மெட்டீரியல்ஸ் படிக்காமலே மார்க் டெஸ்ட்டையும் அட்டன் பண்ணிட்டேன். ஸோ மார்க் டெஸ்ட் கிளிக் பண்ணி அதில் வந்து ஓடிபி நம்பர் போட்டு ஒரு கொஷின்ஸாக ஃபில்அப் பண்ணி அவசரமாக வந்து ஒரு க்யூரியாசிட்டியில் வந்து பண்ணிட்டேன். அது பண்ணும்போது நிறைய கொஷின்ஸ் ராங்கு தான். ஒரு 19 கொஷின்ஸ் கரெக்டும், 11 கொஷின்ஸ் ராங்கோ அப்படின்னு சொல்லி தான் வந்திருந்தது. நீங்கள் மாடியூலை வந்து பை பண்ண உடனேயும் டேரெக்டாக ஸ்டார்ட் ஆன்லைன் ப்ராக்டிஸ் டெஸ்ட் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு ப்ரீ டெஸ்ட் மட்டும் அட்டன் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன லெவல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி வரும். ஸோ நீங்கள் அதை ஃபுல்லாமே நல்லா வாசிச்சுட்டு ஒரு கொஷின்ஸாக நீங்கள் படித்து பார்க்கும்போது நீங்கள் ஆன்சர் கிளிக் பண்ணி சப்மிட் அப்படி கொடுத்தீங்கன்னா அது வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லி வரும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ஷன் காமிக்கும், நெக்ஸ்ட் கொஷின் போய்க்கலாம். இதே நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே கரெக்டாகவே பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா அதுக்கு ஏன் கரெக்ட் அப்படிங்கிற ரீசனலும் கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அது இது பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேராகிராஃபாக கொடுத்தாங்கன்னா அதை நம்ம வாசிக்கிறதுக்கு நமக்கு போராக இருக்கும். இதே வந்து நம்மளுக்கு அந்த கொஷின் கொடுத்துட்றாங்க, நம்ம கிளிக் பண்ணுற கொஷினோட ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்குன்னா ஏன் அது கரெக்டுங்கிற ரீசன் கீழே கொடுத்துருப்பாங்க, நம்ம படித்து அதை தெரிஞ்சுக்கலாம். இதே நீங்கள் கிளிக் பண்ணுற ஆன்சர் வந்து தப்பு அப்படின்னா இல்லை ராங் அப்படின்னு சொல்லி காமிக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் வந்து எது கரெக்ட் அப்படின்னு யோசிச்சு வச்சுருப்பீங்களா, அந்த ஆன்சரை வந்து கரெக்டாக கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டுன்னு காமிச்சிடும். இல்லை ஒருவேளை அதுவும் தப்புன்னா அது வந்து கரெக்டான ஆன்சரை அதுவே வந்து க்ரீனில் காமிச்சிடும்.
ஸோ நீங்கள் அதுக்கான ரீசனும் வந்து ரேஷனலில் கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அதை வாசிச்சுக்கலாம். ஏன் வந்து நம்ம இது பண்ண ஆன்சர் ராங்கு, எது வந்து கரெக்டான ஆன்சருங்கிறது அது கீழே கொடுத்துருவாங்க. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் நம்ம கொடுத்துட்டே வந்தோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 32 கொஷின்ஸ் வந்து நான் அட்டன் பண்ணியிருக்கேன். 17 மினிட்ஸில் வந்து டியூரேஷனில் நான் அட்டன் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. கரெக்ட் ஆன்சர் வந்து 31 கொஷின்ஸ், ராங் ஆன்சர் வந்து ஒரு கொஷின் அப்படின்னு சொல்லி காமிக்குது. இதில் பாருங்கள், யுவர் ஆன்சர் கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் காமிக்குது. நம்ம எந்த ஆன்சரை வந்து தப்பாக கிளிக் பண்ணோம் அப்படிங்கிறத அதில் காமிச்சிருக்காங்க. இது பாருங்கள், நான் வந்து எல்லா அட்டம்ஸும் கிளியர் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா 0/3 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதனால் நம்ம 3 அட்டம்ஸ் அதில் கிளிக் பண்ணி படிக்கலாம். நான் வந்து ஒரு அட்டம்ஸ்லேயும் 120 கொஷினும் படிச்சுட்டேன். இதை வந்து நம்மளுக்கு தெரியாத கொஷின்ஸ், டவுட்டாக இருக்கிறதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம மார்க் டெஸ்ட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி பார்த்திங்கன்னா லெவல் 2 செலக்ட் பண்ணி இதே மாதிரி பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்து லெவல் 3யும் இதே மாதிரி பண்ணிக்கோங்க. இது மாதிரி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டைமும் வெளியே வந்து படிக்கிற மாதிரி தான் இருக்குங்க. ஏன்னா வந்து பேக் போகிற மாதிரியே இல்லை, அந்த ஆப்ஷனே கிடைக்கல. உங்களுக்கு கிடச்சிச்சின்னா அந்த மாதிரி போய்க்கோங்க. இல்லைன்னா ஒரு டைமும் வெளியே வந்து இந்த மாடியூல் சூஸ் பண்ணி எகெயின் உள்ளே போய் அந்த ஸ்டார்ட் ஆன்லைன் ப்ராக்டிஸ் அந்த டெஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த லெவல்ஸ் போடுற மாதிரி இருந்துச்சு. நான் ஆல்ரெடி மார்க் டெஸ்ட் பண்ணதுனால இப்போ ஃபைனல் டெஸ்ட்டுக்கு போகிறேங்க. ஓடிபி வெரிஃபிகேஷன் கோடு நம்பர் போட்டதுக்கப்புறமா சப்மிட் கொடுத்துட்டு ஃபைனல் டெஸ்ட்டுக்கு போகிறேன். அதில் டைம் வந்து டியூரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ரீ டெஸ்ட் மட்டும் அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த கிளாஸஸ்லாம் எல்லா லெவல்ஸில் இருக்கிற கொஷின்ஸும் வாசித்ததுக்கப்புறமா ஒரு மார்க் டெஸ்ட்டும் அடுத்து ஃபைனல் டெஸ்ட்டும் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து 80%க்கு மேலே ஸ்கோர் பண்ண முடியும். அப்போ வந்து உங்களுக்கு 8 ஹவர்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. இதை வந்து நான் தெரிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் சொன்னதை வச்சு சொல்கிறது என்ன அப்படின்னா, கொஷின்ஸ் வந்து ரொம்ப வேரி ஆகுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎன்எம்முக்கும் பிஎஸ்சிக்கும் வேரி ஆகுது. எம்எஸ்சி பிஹெச்டி வரைக்கும் கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் டீப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இது வந்து அப்படியே ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு காமிக்கிறேன். 1லேருந்து 30 கொஷின்ஸ் வந்து நான் கிளிக் பண்ணிடுறேன். இது வந்து நான் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக காமிச்சிருக்கேன். நான் டைம் எடுத்து தான் பண்ணினேன். இப்போ வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு தெரியாத டவுட்டாக இருக்கிற கொஷின்ஸ்க்கெல்லாம் நோட்ஸ் எடுத்து வச்சதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்கள் வந்து மேபி ஐசியூ சைடோ இல்லை எமர்ஜென்சி கேஷுவாலிட்டி சைடோ ஒர்க் பண்ணாதவங்களா இருந்தால் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா படித்து எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். அப்படி எழுதணுன்னா 5 இயர்ஸ்க்கு நம்மளுக்கு பிஎல்எஸ் பற்றி எங்கே யார் கேட்டாலும் நம்மளால் பண்ண முடியும். எந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷனாக இருந்தாலும் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியுங்க. இந்த எல்லா டெஸ்ட்டும் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா, நீங்கள் ப்ராக்டிக்கலுக்கு போகும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ப்ராக்டிக்கல் நம்ம பண்ணி பார்த்தா தான், ஒரு டம்மி கொடுக்குறாங்க, நீங்கள் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லி பண்ணி கொடுக்குறாங்கன்னா, நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அங்கே போய் நம்மளோட டவுட்ஸ் எல்லாம் கேட்குறக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏஇடிஸில் வந்து பேட் எந்த பொசிஷனில் வைக்கணும், எவ்வளோ ஜூல்ஸ் வந்து சைல்டுக்கும் இன்ஃபேண்ட்டுக்கெல்லாம் கொடுக்கணும், அந்த வேரியேஷன் டவுட்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்கணும். அப்படின்னா நம்ம தியரி நல்லா படிச்சுட்டு போயிருந்தால் தான் அங்கே ப்ராக்டிக்கலுக்கு வர ஸ்டாஃப்ஸ் கிட்டே நம்மளால் கொஷின்ஸ் எல்லாம் கேட்க முடியும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறதான் நம்மளுக்கு 5 இயர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. எகெயின் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த ப்ராசஸ் கண்டினியூ ஆக போகுதுங்க. ஒரு டைமும் நம்ம ஒர்க் பண்ணுறோமோ இல்லையோ நம்ம படித்த படிப்புக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது வந்து வேர்ல்டு லெவலில் இருக்கிற ஒரு ப்ராசஸ். ஸோ இப்போ தான் நம்ம ஸ்டேட்க்கு வந்து டிஎன்எம்எம்சியில் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க இது பண்ணுறதுக்கு. ஸோ இதை நம்ம எல்லோரும் பண்ணணும். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக 30வது கொஷின் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி தான் வரும். யூ ஹேவ் அட்டைன்டு 80% அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. கீழே பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் யுவர் சர்டிஃபிகேட் ஹியர் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லைங்களா, அங்கே வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட் இப்படி தான் வரும். இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம், கலர் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம தியரி கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஸ்கில் பேஸ்டு நம்ம வந்து ப்ராக்டிக்கலுக்கு போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லைங்களா, சிஎன்ஏ அப்ரூவல் லிஸ்ட்டுன்னு சொல்லி, அதுலேயே நம்மளுக்கு வந்து ஆன்லைன் ஆஃப்லைன் 2க்கான இதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் எப்போ பண்ண போகிறீங்களோ அப்போ ஒரு டைம் நீங்கள் சிஎன்ஏ அப்ரூவல் லிஸ்ட்டில் போய் கிளிக் பண்ணி பாருங்கள். அப்போ வந்து வென்யூஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே உங்கள் நியர்பை பிளேசஸில் எந்தெந்த பிளேசஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் ரீசெண்டாக இது பண்ண தான் இப்போ போட்டிருக்கேன். நான் வந்து ஒரு 4 மந்த், அதாவது 4th மந்த் அது பண்ணும்போது ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஒரு 5 பிளேசஸ் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நிறைய பிளேசஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிளேசஸ் இருக்குது. நியர்பை உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்கோ நீங்கள் நியர்பை பிளேசஸை வந்து சூஸ் பண்ணிக்கலாம்.
காஸ்ட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே இருக்குது. அமௌண்ட் பே பண்ணி பண்ணுற மாதிரியும் நிறையா கிளாஸஸ் வந்து இருக்குது. இதில் பாருங்கள், லிங்க்கு கிளிக் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் 2க்கு தான் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம், ஒன்று வந்து ஆன்லைன் சிஎன்இ. நம்ம இந்த ஆன்லைன் சிஎன்இங்கிறது ஆல்ரெடி நம்ம முடிச்சிட்டோம். அதாவது தியரி கிளாஸஸ். ப்ராக்டிக்கல் கிளாஸஸ்க்கு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகும். அதில் என்னென்ன கொடுத்துருப்பாங்கன்னா சென்டர் நேமு, அவங்களோட யார் வந்து கிளாஸ் எடுக்கிறாங்களோ அவங்க நேம், அவங்களோட ஃபோன் நம்பர், அவங்களோட மெயில் ஐடி. அடுத்த டீட்டெயில் என்னென்னா, நம்ம ப்ராக்டிக்கல் கிளாஸ் அட்டன் பண்ண போகிறது ஒரு ஹாஸ்பிட்டல் சென்டரா இல்லை காலேஜா அப்படின்னு சொல்லி சென்டர் எதுன்னு கொடுத்துருக்காங்க. அது என்ன டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகிருக்கு, அதோட ஃபுல் கம்ப்ளீட் அட்ரஸ் என்ன, நம்ம நேரில் போகணும் இல்லைங்களா, அதனால் கம்ப்ளீட் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த டேட்டில் வந்து அதை நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலேயுமே வந்து எவ்ரி 1st and 3rd 5th சாட்டர்டே எவ்ரி மந்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்மளுக்கு சாட்டர்டேவாக இருந்துச்சு அப்படின்னா 1st, 3rd, 5th சாட்டர்டேன்னு சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அவங்க டேட் வந்து கொடுத்துருக்காங்க. சென்னை, திண்டுக்கல், தென்காசி, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், திருப்பூர் அப்படின்னு சொல்லி நிறைய லொக்கேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நியர்பை எந்த டிஸ்ட்ரிக்ட் பக்கமாக இருக்கோ அதை சூஸ் பண்ணி அந்த டேட்டில் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு போய் கிளாஸஸ் அட்டன் பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோவை வரைக்கும் பார்த்த உங்களுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நன்றி, வணக்கம்.